ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி தக்காளி குருமா பண்ணிடலாங்க. அது தேவையானதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க. 2 வெங்காயம், 7 பல் பூண்டு, தேங்காய் அரைமுடி, தக்காளி 6 தக்காளி, ஒரு ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்புங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அடுப்புக்கிட்ட போங்க. வானலி வச்சுக்கலாங்க. வானலி சூடானோன்னா 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டுங்க, அதில் 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 7 பல் பூண்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. தக்காளி பழத்தில் அவ்வளோ ஒரு நன்மையெல்லாம் இருக்குதுங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், லைக்கோபின் போன்ற நார்ச்சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேங்காய் அரை மூடி போட்டுக்கலாங்க. சின்ன தேங்காய் தாங்க, அதில் அரை மூடி திருகி போட்டுக்கிறேங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. நல்லா வணக்கிவிட்டு வேறு தட்டில் மாற்றி ஆற வச்சு அப்புறமா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைத்து புற்றுநோய் அபாயத்தை குறைத்து சிறந்த செரிமானத்தை ஊக்குவிக்குங்க. மறுபடியும் அந்த வானலியை சுத்தமாக கழுவி எடுத்துட்டுங்க வச்சிடலாங்க. ஆயில் வானலி சூடானோன்னா ஆயில் 3 டீஸ்பூன் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடானோன்னா கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது வேண்டான்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சோம்பு கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். அதே மாதிரி வரமிளகா 2, நீங்கள் கருவேப்பிலை ஒரு கீத்து, 2 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. நீங்கள் பச்சை மிளகா கூட உங்களுக்கு சேருன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தாங்க. நான் 2 வரமிளகா போடுறேங்க. முழுசாக வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கட்டுங்க. 5 6 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு அளவுக்கு நீங்கள் தக்காளி தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. நான் தக்காளி குருமாவுக்கு 4 5 தக்காளியாவது போடுவேங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கணுங்க. கண்ணாடி பார்த்துக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுறலாங்க. தக்காளி சாப்பிட்றனால அவ்வளோ பயன்கள்லாம் இருக்குதுங்க. இதய ஆரோக்கியத்தை சீர்படுத்துங்க. பொட்டாசியம் மற்றும் லைக்கோபின் நிறைந்திருப்பதால் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூளும் 1 டீஸ்பூனுங்க, 3ஐயும் போட்டுக்கலாங்க. நீங்கள் கலர் நல்லா வேணுனாலும் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. இதோட கல்லுப்பும் ஆட் பண்ணி நல்ல ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்துக்கு இந்த தக்காளி உதவுங்க. தக்காளி பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுங்க. அதே மாதிரி தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. பத்தலினா போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுறலாங்க. இந்த தக்காளி குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எதில் வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாகவும் இருக்குங்க. நல்லா வணங்கிடுச்சுங்களா? ரொம்ப சிம்பிளையும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் அடுப்பை ஆஃப் மூட்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இந்த தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் ஆறிடுச்சுங்க. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஆற வச்சு தாங்க அரைக்கணும். நீங்கள் தக்காளியை வெறும் தக்காளியாகவும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டு நல்லது. இப்போ எப்படி நம்ம பழமங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி தாங்க தக்காளியும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துடுவோம். உடம்புக்கு பயனுள்ளதை நம்ம எதை செஞ்சாலும் கொஞ்சம் மனசில் அன்பையும் சேர்த்து செஞ்சோம்னா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிவிட்டலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணுங்க. நான் சிம்மிலேயே தான் வச்சு செய்கிறேங்க. ரொம்ப நம்ம அடுப்பை ஃபுல்லாக வைக்கக்கூடாதுங்க. நல்லா வணங்கிருச்சான்னு எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடி எடுத்து பார்த்துடலாங்க. அதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை மட்டும் ஒரு 4 5 கருவேப்பிலை போடுங்க.
நல்லா வணங்கிட்டு நான் இப்படி கிளறி விட்டே இருங்க. அப்போ தாங்க எல்லாத்துலேயுமே அது கலங்குங்க. ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் எடுத்துக்கலாங்க. இதோடு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலைங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போதும் இது போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் குழம்பு இதானோன்னு போடுறேங்க. பாதி தக்காளி வணங்கின வரைக்கும் போடுறேங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லா மணமாக இருக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாம். பச்சை வடையெல்லாம் போகட்டுங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. நல்லா தக்காளி தளப்புலான்னு கொதித்து வரணுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பொட்டுக்கலையெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம்லங்க, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. குருமாக்கு இப்படி செஞ்சு பாருங்கள். தக்காளி குருமா அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவை வெறும் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா மட்டும் அரைச்சிட்டு குருமாக்கு ஊற்றுவேங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுலேயே நான் பட்டை, கிராம்பு, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஊற்றுவேங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மிக்சியில் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் குடிச்சு பார்த்துங்க முன்னாடியே. நல்லா கலக்கி விட்டுலாங்க. இந்த மாதிரி நல்லா தாளப்போலான்னு கொதிக்கணுங்க. எங்கள் ஊர்லேயெல்லாம் இந்த மாதிரி தாங்க நாங்கள் செய்வோம். நல்லா பச்சை வாடையெல்லாம் போடுற நேரத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி குருமா இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனை தட்டிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பவுலில் மாற்றியாச்சுங்க.